மண்டபம் போல். உன்னைய கொலை பண்ணுருவேன்டா. சுபாஷ் ஹோட்டல் ரிவ்யூக்கெலாம் ஒன்றும் வரல, யாருன்னே தெரியாது. அந்த கல்யாண மண்டபத்தில் போயிட்டு இப்போ சாப்பிட போகிறோம் நாங்கள். எல்லாரையும் பார்த்துட்டு பயமாக இருக்குது, என்ன பண்ணுறது, வேர்க்குது பாருங்க. இவன் என் ஃப்ரெண்டு, இவன் பேர் கேசவன். இப்போ நாங்கள் 2 பேர் தான் உள்ளே போக போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எல்லாத்தையும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். வாங்க. ஐயோ கல்யாண மண்டபத்தில் போகிறோம். சரி வாங்க. உள்ளே என்ட்ரி ஆகிட்டேன். கல்யாணம் உள்ளே வந்திருக்கோம். பாருங்கள் கூட்டத்தை. யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐஸ்கிரீமா ப்ரோ? லேட் ஆகுமா? ஓகே ப்ரோ. ஐஸ்கிரீம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி உள்ளே வாங்க போகலாம். சரவணன் மாப்பிள்ளை பேர். காயத்ரியா? ஆமாம், பிடெக். ஐயோ நான் படிக்கிறது தான் படிக்கிறாங்களா? ரிசப்ஷனிஸ்ட். போடுங்க. அதுதான் சொன்னேன். சாப்பிட்றதுக்கு வந்தாச்சு. நம்மளுக்கு தேவையான இது தானே, இங்கே தானே சாப்பிட போகிறோம். சரி மேலே போய் ஒரு பார்த்துட்டு வரலாம் எப்படி இருக்குன்னு. சரி இவர் லிஸ்ட்டில் வராரு. அப்படி ஐயோ யாருன்னே தெரியலாம். அவங்க வாங்கன்றாங்க. பன்னீர் வேறு தெளிக்கிறாங்க. ஐயோ படிக்கட்டில் போகிறோம். ஏய் கம்முன்னு வர வீடியோ போயிட்டு இருக்கு. செம்மையாக இருக்காங்க. ஐயோ உள்ளே வந்துட்டோம். எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. சரி பரவாயில்ல எடுக்கலாம். ட்ரோன் ஷாட். மேலே ட்ரோன் பறக்குது பாருங்கள். சூப்பர். அவன் மாப்பிள்ளை போட்டு போல. சூப்பர் பேர் எடுத்தாச்சு. ஓரம் வந்துருக்கேன். ஓரம் நம்மளே ஒருத்தர் கலாய்ச்சிட்டாரு. ஓரமாக வந்துட்டாங்க. ஓ மாப்பிள்ளை வர மாதிரி ஷாட் போல். ட்ரோன் எடுக்கிறாங்க பாருங்கள். 5 கேமரா கிட்ட இருக்குது. கிட்டத்தட்ட அவங்கள மட்டும் எடுக்க. சூப்பராக இருக்குது. சாங்காக தான் ஒயர் கனெக்ஷனே கொடுக்குறாரு. பரவாயில்லைங்க. கல்யாணத்தில் கூட ட்ரோன் ஓடுது இப்போலாம் வர. கல்யாண மண்டபத்தில் ட்ரோனு பாருங்கள். சூப்பர். சரி வாங்க போய் பிரியாணி சாப்பிட்லாம். முடிஞ்சிச்சு நம்ம வேலை. மாப்பிள்ளை பொண்ணு பார்த்தாச்சு. அங்கே மாலை மாற்ற போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஜூம் போகலாமா? ஆமாம். ஓகே நம்ம கீழே போக வேண்டியதான். டேய் வா சாப்பிடலாம் வா. கீழே போகிறோம். மேரேஜ் யாருன்னே தெரில. பர்சன்ஸ் மாப்பிள்ளையும் தெரில, பொண்ணையும் தெரில. உள்ளே வந்தோம். வாங்கன்னு வரவேற்கிறாரு. நல்லா பன்னீர் வேறு தெரிஞ்சிருக்காங்க. ஐ திங்க் பிரியாணி. பிரியாணி கூட்டத்தை பார்த்தீங்கன்னா இதில் வேறு ட்ரோன் ஷாட்டு வேறு. ட்ரோன் இவன் யார் கூட தான் பேசலான்னு தெரில, பேசிகிட்டு இருக்கான். கீழே போய் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறோம். பிரியாணி தான் நம்பிட்டு இருக்கேன். ஏமாத்தினாங்க அழுதுருவேன். சரி வாங்க. அங்கே பாருங்க கூட்டத்தை பாருங்க. மேலே போயிட்டு அவங்க டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல. நம்ம கீழே போகலாம். நம்மளை யாருன்னு தெரிஞ்சால் உழைச்சி எடுத்துருவாங்க. போகலாமா? வண்டி போடல. இங்கேயும் கொஞ்சம் லேட் ஆகுன்றாங்க. ஐஸ்கிரீமும் போடல இன்னும். அவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டோம். மாப்பிள்ளைக்கு சீர்வரிசை வச்சுருக்காங்க. அதாவது பைக்கு, அவெஞ்சர் பைக்கு. ஆட்டா ஒரு நிமிஷம் இருக்குது. சீர்வரிசை பைக் பாருங்கள். ரிசப்ஷன் வாசலில் நிற்கிறவங்க எல்லாம் ஒரு டைப்பாக பார்க்குறாங்கப்பா. அது நம்ம பண்ணுறது ஓவர் தான். யார் வீட்டு கல்யாணம். பரவாயில்ல. காலிஃப்ளவர் இதுனா அது ராக்கேஸா? ஏதோ ப்ரெட்டை வறுத்து வச்சுருக்காங்க. ஊறுகாய் எனக்கே தெரில. காயெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. கூட்டு, பொரியல், ரைத்தா, சட்னி. வாங்க என்னென்ன ஐட்டம் வருதுன்னு பார்க்கலாம். ஆஹா
சென்னா மாதிரி இருக்குது. சென்னா தான். உனக்கு வேணாமா? நானே சாப்பிட்டுட்டா? ஏய் சாப்பிட்லாமா? காலிஃப்ளவர் ஊத்தாப்பம் வந்துடுச்சு. காலிஃப்ளவர் நல்லா வெந்திருக்கு. சூடாக இருக்குங்க, அதனால் ரொம்ப சூடாக இருக்குது சாப்பிட. ஊத்தாப்பத்தை சட்னியில் போட்டு சாப்பிட்லாம். சாம்பார் ஊற்றுவாங்களான்னு தெரில, சாப்பாடு தான் ஊற்றுவாங்க. வேற எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, ஒரு டைப்பாக பார்க்குறாங்க. என்ன பண்ணுறதுன்னு புரியல. அதில் வீடியோ எடுத்துகிட்டு யூடியூப். பிரிஞ்சி சாதம் வச்சுட்டாங்க, இதை தள்ளி விட்டனே. அப்பளம் வந்துச்சு. ஏய் நான்லாம் வைக்கிறாங்கப்பா. இப்போ வந்து சென்னா மசாலானா நானும் நல்லா முக்கிட்டேன். என்னால் ஃபுல்லாக காட்ட முடியல. நான் நல்லா சாஃப்டாக பேப்பர் மாதிரி இருக்கு பாருங்கள். நல்லா முக்கிட்டு நான் சாப்பிட்லாம். சாம்பார்ண்ணா வைங்க நான் சாப்பிடுவேன். இஞ்சி சாதம் இருக்குது, சாப்பிட்டுட்ருக்கேன். ரைஸ் நல்லா நீட்டாக இருக்குது. ரைஸு நல்லா குக்காக இருக்குது. ஏன்னா காயெல்லாம் இருக்குது கூட, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. கொய்யால குலாப் ஜாமுன் கடைசியாக சாப்பிட்லாம். இது என்னென்னு பார்க்கலாம். ப்ரெட்டு. என்னண்ணா ப்ரெட்டானா? கட்லெட்டா? என்ன பிரியாணி போல் சாம்பார் போட்டாங்க, அதனால் பொறுத்துக்கவே முடியல. இங்கே ஒரு நான்ண்ணா, ஆனால் காலிஃப்ளவர். தோசை ட்ரை பண்ணுறேன் சட்னியோட. சட்னி ரொம்ப ஜில்லுன்னு சும்மா சாப்பிட்டு சொன்னாங்க, வேறு ஒன்றும் நல்லா தான் இருக்குது. நம்மளுக்கு வருது. அவரே கொஞ்சம் பயந்து எடுத்தார். நான் பயப்படாமே எடுக்கிறேன். யாருன்னு கேட்டால் மாப்பிள்ளை எடுக்காரு, மாப்பிள்ளை கிட்ட கேட்டால் பொண்ணு எடுத்து போயிடு. அவ்வளோதான், சாப்பிட்டு போக வேண்டியதான். சாப்பாடு நேரம்லாம் கோவப்பட்டுருக்கோம். நல்லா இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் நினச்சிருப்பாங்க நான் தனியாக பேசிட்டு என் கூட இருக்கணும்னு நினச்சான். என்னடா பண்ணிகிட்டு இருக்கான். சரி வந்துட்டு ஒரு வீடியோ போட்டேன்னா எனக்கு ஒரு வியூஸ் வரும் ஜாலியாக. வேறு ஒன்றும் யாரா வாங்க. அது யூடியூப்காகண்ணா. ரசம் போதும். எனக்கே தெரியல எப்போ வாட்ட போகிறேன்னு. இவர் வேறு கேட்டு போகிறாரு. சுடுது. ஒரு 300-400 பேர் உட்காந்துருப்பாங்க. அவங்க நடுவில் உட்காந்து ரிவ்யூ பண்ணுறேன். எவ்வளோ பெரிய விஷயம். இல்லை இளவு இல்லை பாட்டு வேறு ஒதுக்கிறாங்க. ஏனையா தண்ணி தாடம் தண்ணி ஆனால் அருமையான சாப்பாடு, நல்லா இருக்கு. அது போட்டோன்னே எங்கே வைக்கலாம் போகிறோம். தண்ணி கம்மியாக குடிக்கணும், நல்லா சாப்பிட முடியாது. சுற்றி ஏதோ பொருள் காட்சியை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க என்ன. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்டெம்ப்ட் தான் இது. யார் வீட்டுன்னு தெரியாமல். இஞ்சி எனக்கு பிடிக்காது. சைடில் இஞ்சி போட்டிருக்கு. ஏந்தக்கூடாது, உட்காரு. அட்லாஸ்ட் குலாப் ஜாமுன்
எது வேணாம் போதும் சாப்பிட்டேன். பாயாசம் என்ன பாயாசம் நல்லா இருக்குங்க, நல்லா சூடாக இருக்குது, வெந்திருக்கு. அக்கா இலையை மூட போகிறேன். சரி ஓகே. ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா அலோவ் பண்ணதுக்கு. பாருங்கள் எல்லா வெரைட்டிஸும் வச்சுருக்காங்க. நாங்கள் கேட்ரிங் சர்வீஸை பார்த்து கேட்டு வந்துடலாம் போல். கவர் பண்ணிட்டலாம் உள்ளே அப்படியே போகிறேன். அவங்க எப்படி சமைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அவங்க கிச்சனுக்குள்ளே அலோவ் பண்ணிட்டாங்க. பாருங்கள் பிரிஞ்சி சாதம் ஒரு பேரல் வச்சுருக்காங்க. குலாப் ஜாமுன் நீங்களே செஞ்சேன்னா காலிஃப்ளவர் அவரே பொரிச்சிருக்காங்க. மாவு அரைக்கிறாரு. யூடியூப்பில் வருவேன். எண்ணெயில் போடுற காலிஃப்ளவர் பாருங்க நல்லா செவன் புரிஞ்சிருக்கு. அப்பளம் நீங்கள் வருவீங்கண்ணா வராதீங்க. வாட்டர் கேன்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள் ரூமு. நல்லா நீட்டாக தான் நடக்குது வேலை. சரி வாங்க போகலாம். கூட்டத்தை பாருங்களேன், இவ்வளோ கூட்டத்தில் உட்காந்து நான் இந்த இடத்துல சாப்பிட்ருக்கேன். நான் ஐஸ்கிரீம்ண்ணா தாங்க கப்பு ஸ்பூனு எனக்கு மட்டும்தான், அது கேஸ் ஒன்றும் கிடையாது. சாப்பிடலாம். இப்போ சொன்னேன்னு வைங்களேன், ஐஸ்கிரீம் நல்லா ஜில்லுன்னு இருக்குன்னு சொல்லுவேன். கலாய்ப்பாடுங்க. வெண்ணிலா ஃப்ளேவர் ஆஸ் யூஸ்வல் நல்லாயிருக்கு. உள்ளே போய் எல்லாத்தையும் பாய் சொல்லிட்டு அப்படியே கிளம்பிடலாம். யாருன்னே தெரில, ஆனால் உள்ளே விட்டாங்க. ஜாலியாக போய் எடுத்துகிட்டு சாப்பிட்டு வந்துட்டோம். கிச்சனில் ஒர்க்கர்ஸ் கூட ஹெல்ப் பண்ணுறாங்க. உள்ளே போய் எடுத்துக்கங்க வீடியோன்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்மளாம் முடிஞ்ச அளவுக்கு எடுத்தாச்சு வீடியோ. வந்ததுக்கு ஐஸ்கிரீமும் கிடச்சிது. பீடா இருக்குது, எனக்கு பீடா பிடிக்காது. ஓகே, எல்லாத்தையும் ஒரு பாய் சொல்லிட்டு அப்படியே வருத்தமாக தான் இருக்குது. கல்யாணம் பண்ணுறது விட்டு போயிட்டு வரேன். நல்லா எல்லோரும் நான் சாப்பிட்டேன். சரி கிளம்பலாம். இதான் போகிற வழி. வருத்தமாக இருக்குது போகும்போது, கஷ்டப்பட்டு போக வேண்டியதாக இருக்குது. அவ்வளோதான், நம்ம கிளம்பலாம். வீடியோ எண்டிங். இதோட வீடியோ போக வேண்டியதானா. உள்ளே போய் எல்லாமே பண்ணிட்டேன். யார் என்னென்னே தெரில, அலோவ் பண்ணாங்க இவ்வளோ நேரம். மாப்பிள்ளைகிட்ட ஒரு வார்த்தை கேட்டேன், ப்ரோ இந்த மாதிரி நான் வீடியோ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி. சரி எடுத்துக்கன்னு சொன்னாங்க. அவங்க ரிலேட்டிவ்ஸ் எதுவும் இது வரைக்கும் சொல்லலை. ட்ரோன் ஷாட்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். சாப்பாடு நிஜமாவே நல்லா இருந்ததுங்க. எல்லா ஐட்டமும் சர்வ் பண்ணுறவர் ரொம்ப நாளாக சுற்றி வந்தால் என்னப்பா பண்ணுறது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி யூடியூப் வீடியோ அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணேன். சரி அதுக்கப்புறம் அலோவ் பண்ணிட்டாரு. உள்ளே கிச்சன் வரைக்கும் போய்ட்டு அவங்க ஆளுகளும் இன்ட்ரோ பண்ணி வச்சிட்டாரு. எல்லா ஃபுட்டையும் எடுத்துட்டேன். செம்ம என்ஜாய் ஆனால் யார் வீட்னே தெரில, சும்மா வந்து எடுத்துட்டோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஈட்டிங் கிங்கை ஃபாலோ பண்ணுங்கள். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. பாய், உங்கள் ஈட்டிங் கிங் சுபாஷ்.